ஜான் மேஸ்ஃபீல்டு எழுதிய லா ஆஃப் அண்ட் பி மெரி போமுடைய சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ஜான் மேஸ்ஃபீல்டு இந்த லா ஆஃப் அண்ட் பி மெரியை எழுதியிருந்திருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் ஜான் எட்வர்டு மேஸ்ஃபீல்டு. 1878 பிறந்து 1967 இங்கிலாண்டில் இறந்திருக்கிறாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் poet அண்ட் ரைட்டர். ஆல்சோ ஃப்ரம் 1930 1967 வரைக்கும் இவர் poet laureate இருந்திருக்கிறாரு இங்கிலாந்துடைய அரசுக்கு. இங்கிலாந்துடைய அரசில் ஒரு கவிஞராக அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு இந்த ஜான் மேஸ்ஃபீல்டு. இவருடைய ஒர்க்ஸ் முக்கியமாக குழந்தைகளுக்காக நிறைய எழுதியிருக்கிறாரு. மிட்-நைட்ஸ் ஃபோக் அண்டு த பாக்ஸ் ஆஃப் டிலைட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க ரசித்து படிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நாவல்ஸ் தான். அப்புறம் எவர்லாஸ்டிங் மெர்சி அண்ட் சீ ஃபீவருங்க 2 போம் எழுதியிருக்கிறாரு. இந்த போமுடைய மெயின் தீம் லா ஆஃப் அண்ட் பி மெரி ஆர் லிவிங் லைஃப் ஹாப்பிலி அண்ட் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்கிறார். இந்த போம் படிப்பது மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்கணும் தான். அதற்காக தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போதுமே சந்தோஷமாகவும் சிரிப்பும் இருக்கக்கூடியதான் இந்த ஹியூமன் லைஃப்னு சொல்கிறாரு. அதே போல் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்கிறாரு. நம்ம எல்லோருமே சகோதரத்துவமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கணும், அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த போமோட கான்செப்டாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஜான் மேஸ்ஃபீல்டு. இந்த போமில் 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, த poet tells us to better the world with the songs and fight against the wrongs done to humankind. Everyone must laugh together as life is short. Our life is compared to thread. Besides, they must be proud of this ancient achievers in this world of mankind சொல்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா 4 லைன்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸா அப்படின்னா 4 லைன்ஸ் இருக்கும். இந்த போம்ல அப்படி தான் 4 ஸ்டான்ஸா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் 4 லைன்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, த poet tells us to better the world. பெட்டர் த வேர்ல்டு அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் பெட்டராக நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறார். பெட்டர்னா எளிமைன்னு அர்த்தம். எளிதாக கொண்டு போங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அதை எல்லாருமே சந்தோஷமாக எடுத்துக்குங்கன்னு சொல்கிறார். எப்படி சந்தோஷமாக எடுக்கணும்னா, வித் சாங்ஸ். ஒரு பாடல் கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அடைகிறோமோ, உற்சாகம் நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அதே போல் நம்ம உணரணும்னு சொல்கிறாரு. அண்டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த ராங்ஸ் டன் டு ஹியூமன் கைண்ட். யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, உங்களோட சந்தோஷத்துக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னா, அவங்கள நீங்கள் வளர விடக்கூடாது, அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, அவங்க கூட நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். எவ்ரி ஒன் மஸ்ட் லாஃப் டுகெதர் அஸ் லைஃப் இஸ் ஷார்ட். இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எப்போ வேணாலும் ஒருத்தர் இறக்கலாம். அதனால் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். அதனால் எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் லைஃப் இஸ் கம்பேர்ட் டு அ த்ரெட். த்ரெட்னா ஒரு நூல் மாதிரி. நூலை ரொம்ப கொஞ்சம் லைட்டாக இழுத்தாலே அந்து போயிடும். நூலுடைய அளவு ரொம்ப கம்மி தான், அதோடைய வித்து ரொம்ப கம்மி. அதே போல் தான் நம்ம லைஃப்பும் ஒரு நூல் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். And besides, they must be proud of these ancient achievers in the world of mankind. இந்த உலகத்தில் அதாவது இந்த மனித உலகத்தில் நிறைய பேர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாதனை பண்ணி தான் மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நம்மளும் பிறந்திருக்கோம்னு அதை நினச்சி நம்ம பெருமைப்படணும். ஏன்னா நமக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே நல்லா வாழ்ந்து நல்ல சாதனை பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க இதே பூமியில். அதே பூமியில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம். அதனால் நம்ம பெருமைப்பட்டு ஒரு பெருமையோடு வாழணும்னு சொல்கிறாரு இந்த ஜான் மேஸ்ஃபீல்டு. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் த poet tells us about how God filled his creation with mirth. காட் இந்த உலகத்தை, அதாவது இந்த பூமியையும் ஹெவனையும் அவர் தான் கிரியேட் பண்ணார். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மேர்த்தை வச்சு இந்த பூமியை ஃபில் பண்ணிட்டார். மேர்த்து அப்படின்னா ஹாப்பினஸ்னு அர்த்தம். ஒரு ஒயின் மாதிரி, ஒரு கப்பில் ஒயினை ஊற்றி குடிக்கிற மாதிரி இந்த மேர்த் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கடவுள் ஒரு
கவலை ஊற்றி என்ன பண்ணார்னா அதை அப்படியே அந்த ஹெவன்ல இருந்து கவுத்துட்டார். கவிழ்த்தின உடனே இருக்கக்கூடிய மேர்த் எல்லாம் பூமியில் அப்படியே விழுகுது. பூமி ஃபுல்லாக அந்த மேர்த்துங்கிற சந்தோஷத்தால் நிறைய வழியுது. அப்படி இருக்கும்போது அதை குடிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். பிகாஸ் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் ஃபார் ஜாய். ஏன்னா இந்த ஹெவனையும் எர்த்தை எதற்காக படைச்சார்னா சந்தோஷத்துக்காக தான் படைச்சார். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். கவலைன்னு ஒன்று இருக்கவே கூடாது. அழுகையும் கவலையும் இழப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த எர்த்தை கிரியேட் பண்ணார் காட். த வேர்ல்டு இஸ் கிரியேட்டட் வித் ரைம். ஒரு பாடலில் எப்படி ரைம் இருக்குதோ, ரைம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருப்போம். லிரிக்ஸு முடிஞ்சிடும், பட் ரைம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரிதம் மட்டும் முடிகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்போம். அதே மாதிரி இந்த பூமியில் வாழும்போது முழுவதும் வாழணும், முழுவதும் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பாடல் கேட்குறோம், அந்த பாடல் முழுவதும் நம்ம கேட்போம். கம்ப்ளீட்டாக அது முடிகிற வரைக்கும் நம்ம பாட்டை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு மகிழ்ச்சியை அந்த பாடல் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த லைஃப்பும். We need to appreciate this beauty of the universe and express the joy of the earth through ourselves. இந்த பூமியோட அழகை நம்ம வர்ணிக்கிறோம், அதை பாராட்டணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பூமி ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை வளங்களும் சரி, இதில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள், இயற்கை செல்வ செழிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷமாயிரும். எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பூமியை நம்ம எல்லாம் பாராட்டும் போது இதனோட அழகை நம்ம வர்ணிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம சொந்த கண்களால் இந்த இயற்கையோட அழகை நம்ம பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷம் வந்துடும். அப்படி கவலையெல்லாம் மறந்து போயிடுற அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, Mansfield tells that how one should lead a life. ஒருத்தர் எப்படி சந்தோஷமாக வாழணும், எப்படி வாழ முடியும்னு சொல்கிறாரு. லைஃப் இஸ் ஆல் அபவுட் லாஃபிங், பேட்லிங் அகெயின்ஸ்ட் தி ஆட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் அன்டில் வி டை. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுற வரைக்கும் சந்தோஷமாக தான் அவங்க இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பேட்லிங்காக இருக்கும். ஒரு பக்கம் சிரிப்போம், ஒரு பக்கம் வாழ்க்கைக்கு போராடி கொண்டு இருப்போம். நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்து கொண்டே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை சிரித்து கொண்டே மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்து கொண்டே அந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு சொல்கிறார். ஒர்க்கிங் அன்டில் வி டை, நம்ம சாகுற வரைக்கும் நம்ம உழைத்து கொண்டே இருக்கணும். உழைத்து கொண்டே இருக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கணும். சோம்பேறித்தனமாக யாருமே இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறார். If we feel tired in this journey, we can fill ourselves with the jubilant song of the stars and rejuvenating vegetation of the earth. ஒருவேளை இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் இருக்குது, டயர்டாயிட்டீங்க, வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்கள், நிலாவை பாருங்கள், இந்த அழகான பூமியை பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அதில் உங்கள் நேரத்தை செலவழிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மன கஷ்டமெல்லாம் நீங்கிரும்னு சொல்கிறார். அதற்கப்புறம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும்னு சொல்கிறார். இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார்னா, ஹி டெல்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மெட்டாஃபர். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, எதனோட கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. மேஸ்ஃபீல்டு கம்பேர்ஸ் லைஃப் டு கெஸ்டிங் இன் அ பியூட்டிஃபுல் இன் சொல்கிறார். மேஸ்ஃபீல்டு இந்த வாழ்க்கையை இன்னு கூட கம்பேர் பண்ணுறாரு. இன் அப்படின்னா ஒரு ரிசால்ட், ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம், INN, ஒரு ரிசால்ட் மாதிரி. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான பிளேஸில் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். அங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஸ்டே பண்ணால் 10 நாள் ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பூமி ஒரு ரிசார்ட் மாதிரி, டெம்பரரி பிளேஸ். பூமியில் வருவாங்க, ஆனால் சில நாட்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பூமி ஒரு ரிசார்ட் மாதிரி, நிறைய ரூம் இருக்குது. ரிசார்ட்டில் பார்த்து நிறைய ரூம் இருக்கும். அதே மாதிரி இந்த பூமியில் நிறைய வீடாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் மனிதர்கள் தங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே நிரந்தரம் கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் தங்கிட்டு போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ரிசார்ட்டில் எப்படி 5 நாள் தங்குவோமோ அதே மாதிரி பூமியில் இருக்கிறவங்க எல்லாருமே 10 வருஷம் 20 வருஷம் தங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் அவர் கம்பேர் பண்ணுறார். பியூட்டிஃபுல் இன் கூட கம்பேர் பண்ணுறார். நம்ம எல்லாருமே கெஸ்ட்டுன்னு சொல்கிறார். வி ஆர் ஜஸ்ட் கெஸ்ட்டு எப்படி ஒரு டெம்பரரியாக ஸ்டே பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். நான் வீட்டுக்கு வர விருந்தாளி ஒரு 3 நாள் 4 நாள் தங்குவாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில் தங்குறவங்க எல்லாருமே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. We should be glad to life's dancing and music in. எப்படி நம்ம சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். அந்த மாதிரி லைஃப்பை நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.
Lastly, as long as the game continues, the poet tells readers to be happy by addressing them as his friends. அப்படியே அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது, அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா அந்த லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ அந்த டைம்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சந்தோஷமாகவே இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரியே நினச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வராது, வேற்றுமை வராது அப்படின்னு சொல்லி இப்படி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு ஜான் மேஸ்ஃபீல்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.